சார், நான் என் பசங்க அந்த பையனை அடிச்சது சரின்னு சொல்ல வரல. அவங்க அடிச்சது தப்பு தான். அதுக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா அவங்க பக்கமும் தப்பு இருக்கு. சரி, பாஸ்கர் மேலேயும் ஒரு பையன் மேலேயும் தப்பு இருக்குன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே? இது இவ்வளவு தூரம் பெருசாகும்னு நான் நினைக்கல சார். ஓகே, முதல்ல சந்தோஷ ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. அந்த பையன்கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விவரமா விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த முடிவுக்குமே வர முடியும். அது வரைக்கும் கார்த்திக் இங்கே தான் இருந்தாகணும். கார்த்திக் இங்க இருக்கானா? ஆமா. எங்க? லாக்அப்ல. சார், கார்த்திக் கிட்ட நான் பேசலாமா? ஓஎஸ், தாராளமா பேசுங்க. தேங்க்யூ. கார்த்தி, என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே? சரி, சந்தோஷ் எங்க இருக்கா? தெரியலப்பா. செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ தைரியமா இரு. எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரேன். சரிப்பா. சார், பாலாஜியை கூட்டிட்டு போயிடலாம் சொல்லிட்டார் டாக்டர். அப்படியா டாக்டர்? ஆமா மிஸ்டர் பாஸ்கர், சீரியஸா ஒன்றும் இல்லாத போது உங்ககிட்ட அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. நீங்க உங்க பையனை வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். இல்ல டாக்டர், இன்னும் 2 நாளைக்கு அவன் இங்கேயே இருக்கட்டும். நாட் நெசசரி மிஸ்டர் பாஸ்கர், நீங்க பயப்படாதீங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டு மாத்தினா போதும். அப்போ உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இங்கேயே தங்கிக்கிட்டு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு கவலை இல்லை, என் பையனுக்கு அதானே செலவு பண்றேன், அதனால பரவாயில்ல. சார், டாக்டர் சொல்றதான் சரின்னு படுது. எதுக்கு அனாவசியமா இங்க தங்கி இருக்கணும்? வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா இருக்க மாட்டான் வரதா. பசங்களோட சேர்ந்துட்டு ஊர் சுத்த போயிடுவான். இங்கேயே இருந்தான்னா நல்ல ரெஸ்ட் எடுப்பான், சொன்ன பேச்சா கேட்பான். அது மட்டும் இல்லாம 2 நாளாவது உங்க அப்சர்வேஷன்ல இருந்தானா நல்லதுன்னு எனக்கு தோணுது டாக்டர். ஓகே, இதுக்கு மேல நான் உங்களை கம்பல் பண்ணல. அப்புறம் உங்க இஷ்டம். டேக் கேர். உண்மையை சொல்லுங்க சார், எதுக்கு கூட்டிட்டு போவேன்னு இவ்வளவு பிடிவாத பிடிக்கிறீங்க? இவன் அடிபட்டு கிடக்கிற இந்த இடத்துக்கு அந்த ராஜாராம வரணும். நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் வரதா. என்னடி இது இன்னும் அப்பாவை காணோம்? நீ ஏமா பயப்படுற? சந்தோஷ் கண்டிப்பா லைட்டா தான் அடிச்சிருப்பான். இந்த பாலாஜியோட அப்பா தான் வேணும்னே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. என்ன மஞ்சு இது? எது வரதோ எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவனே கோவக்காரன். ஏதாவது விபரீதமா செஞ்சிருந்தா? ஐயோ கடவுளே. சந்தோஷ் பண்ணது தப்புதான். அதுக்காக அந்த பாலாஜி என்ன பண்ணாலும் அவன் சும்மா இருக்கணுமா? நிவேதா, என்னடி பேச்சு பேசுற? நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா பாலாஜியை போலீஸ் கண்டிப்பா வார்ன் பண்ணிருப்பாங்கல்ல? அம்மா, அவன் போலீஸ்க்குலாம் பயப்படுறவன் கிடையாதுமா. அதுக்காக அவனை அடிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுமா? இல்லையே. இப்ப கடைசியில என்ன இருக்கு? வீடு வரைக்கும் போலீஸ் வந்து நிக்குதே. ச்சே. சாரி ஆண்டி, என்னால தானே எல்லா ப்ராப்ளமும். ஐயோ பிரியா, நீ தப்பா எடுத்துக்காத. சந்தோஷ் பண்ண காரியத்துக்கு போலீஸ் ஒன்ன விசாரிச்சாங்கன்னா பல்லவி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய், என்னடி இது? உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, அவர் உன்னை இப்படி பார்த்தாருன்னா அவரும் டென்ஷன் ஆயிடுவாரு. கொஞ்ச நேரம் கூலாரு. எனக்கு சந்தோஷ் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் வரேன். சந்தோஷ் வந்தானா? இல்லப்பா, போன் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. பயப்படாதானோ, நான் லாயர் கிட்ட பேசிட்டேன். ஜாமீன்ல எடுத்துடலாம். கார்த்திகை ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்காங்க.
என்னது இதுல கார்த்தி வேற இன்வால்வ்டா இருக்கானா? முதல்ல சந்தோஷ் எங்கன்னு கண்டுபிடிங்க. அம்மா கொஞ்சம் இருமா. அவன் என்ன சின்ன குழந்தையா? இப்ப அப்பா எங்கன்னு போய் தேடுவாரு? சரி, நான் பிரியாவை வீட்டில் விட்டு வரேன். சரிங்க. வரேன் ஆண்டி. ம். பாய் வா மஞ்சு. பிரியா. பாய்க்கா. ஏண்டா நீ இப்படி இருக்க? நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு பார்த்தா சும்மா மிரட்டலான்னு தான்ப்பா போனேன். என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? உன்னால தேவையில்லாத பிரச்சனை. கார்த்தியை நீ வந்ததா விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? அப்பா நான் வேணா ஸ்டேஷனுக்கு போறேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் பிரியாவை வீட்டில் விட்டு வந்துடுறேன். நீ எங்கேயும் போகாம இங்கே இரு. சரிப்பா. வா பிரியா. சாரிம்மா, உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னடா சந்தோஷ், நீ திருந்திட்டான சந்தோஷப்பட்ட. இன்னும் முன்கோவம் எல்லாம் போலையா? இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேமா. டாடி. என்னம்மா? சாரி டாடி. நான் ப்ராப்ளத்தை உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும். கார்த்தி அண்ணாக்கிட்டேயும் சந்தோஷ் அண்ணாக்கிட்டேயும் சொன்னது ஏன் தப்பு தான். நீங்கள் அம்மாவால் கஷ்டப்படுறது போதாதுன்ட்டு இப்போ இது வேற. சந்தோஷ் அண்ணா இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாடி. சாரி டாடி. என்ன பிரியா, எதுக்கு சாரி நான் கேட்குறேன்? சந்தோஷ் பாலாஜி அடிச்சதுல எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். அவன் உன் அண்ணங்கிற பாசத்திலையும் உரிமையிலையும் தானே பாலாஜி அடிச்சான். வா உட்கார. என்னாச்சு? கார்த்திக் எங்க? அவனை கூட்டிட்டு வரலையா? கார்த்தியை கூட்டு வர முடியல. காலையில லாயரை கூட்டிட்டு போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு கூட்டு வந்துடுறேன். சந்தோஷ் லாக்அப்ல இருக்கானா? இல்ல. இல்லையா? அது எப்படி? சந்தோஷம் கார்த்தியும் சேர்ந்து தானே அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது சந்தோஷ் மட்டும் வெளியில இருக்கலாம், கார்த்தி மட்டும் உள்ள இருக்கணுமா? இது என்ன நியாயம்? போலீஸ் தேடிட்டு போனப்போ சந்தோஷ் வீட்ல இல்ல. இன்ஸ்பெக்டர் என்ன கேட்டாரு? நான் நாளை காலைல கூட்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்லிருக்கேன். சந்தோஷ் வீட்ல இல்லையா? வீட்ல இல்லையா இல்ல எங்கயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? கேட்டு சொல்லு. எனக்கு தெரியும் இவருக்கு ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய். அண்ணோட பையன் மட்டும் லாக்அப்ல இருந்து கஷ்டப்படக்கூடாது, ஆனா என் பையன் மட்டும் லாக்அப்ல இருந்து கஷ்டப்படணும். இப்ப சந்தோஷம் தானே? பல்லவி, இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. மாப்பிளைக்கு இந்த மாதிரி ஓர வஜரெல்லாம் பண்ண தெரியாது. என் பிள்ளைங்களுக்குள்ள நான் பாரபட்சம் காட்டினதே இல்ல, காட்டவும் மாட்டேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சப்போ அந்த ஆபீஸ் நிர்வாகத்தை என் பையனுக்கு கொடுக்காம உங்க சகல கணேஷ்களை கொடுத்தீங்க. அது ஒண்ணு போதாது நீங்க எவ்வளவு பெரிய ஓரவஞ்சிக்காரன்னு சொல்றதுக்கு. அம்மா சும்மா சும்மா அப்பாவை குத்த சொல்லிட்டே இருக்காதீங்கம்மா. பாலாஜி சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருந்தான். அதனாலதான் சந்தோஷம் அடிச்சாங்க. நான் உங்க பொண்ணு தானேன்ட்டு அவர் நமக்கு என்னன்னு போலையே. இந்த வயசுலயே நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, நீ கோயிலுக்கு தானே போன, அங்க இருந்து எப்படி தொலைஞ்ச? மஞ்சுவும் பிரியாவும் வீட்டுல ஒன்னாதான் இருந்தாங்க. நான் தான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் வரேன். காலையில கார்த்தியை வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. ஏ பிரியா, நான் உன்னை மஞ்சு கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அதையும் மீறி நீ ஏண்டி அவங்க வீட்டுக்கு போன? பல்லவி போதுண்டி, உன் அகங்காரத்தால குழந்தை மேல காட்டாத. நீ வா பிரியா.
மணி 10க்கு மேல ஆகுது. ஏன் எல்லாரும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போய் படுத்து தூங்குங்க. இல்லங்க, நீங்க பல்லவி வீட்டுக்கு போனீங்களே, அவங்க ஏதாவது சொன்னாங்களான்னு தெரிஞ்சுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சந்தோஷ், நீ உள்ள போ. நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். வாங்க சார். சந்தோஷ் இன்னும் வீட்டுக்கு வரல. வந்தது நானே ஸ்டேஷனுக்கு கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேனே. நீங்க இப்பதான் வீட்டுக்கு வரீங்களா சார்? ஆமா, ஏன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. சந்தோஷ் வீட்டுக்கு வந்துட்டான், நீங்க உடனே வந்து அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஃபோன் பண்ணப்போ நீங்க வீட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். சார், சந்தோஷம் நீங்க கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ மேடம். உங்களை மாதிரியும் உங்க ஹஸ்பண்ட் மாதிரியும் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் எல்லாரும் கட்டுப்பட்டா போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலையே குறைஞ்சிரும். பயப்படாதீங்க. காலையில உங்க லாயரோட வந்து ஜாமீன் பேப்பர்ல கையெழுத்து போட்டு உங்க பையனை நீங்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். வா சந்தோஷ், பயப்படாத, வா. என்னங்க, சந்தோஷ நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு என் மேல கோவமா? இல்ல. ஆனா ஏன் இப்படி செஞ்ச? அதான் எனக்கு புரியல. ஆ, இல்லங்க, அது இத பாரு, சட்டம், நியாயம், கடமை உணர்ச்சி அது இதுன்னு என்கிட்ட சொல்லாத. வேற ஏதோ காரணம் இருக்கு. என்ன அது? தப்பு பண்ணது பல்லவி பையன் கார்த்தியும் நம்ம பையன் சந்தோஷம்தான். அப்படி இருக்கும்போது பல்லவி பையன் லாக்அப்ல படுத்து தூங்குறதும் என் பையன் ஏசி ரூம்ல பெட்ல படுத்து தூங்குறதும் எப்படிங்க நியாயம்? இந்த விஷயம் பல்லவிக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதான் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம பையன் லாக்அப்லயே தூங்கட்டும்னு தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, அவங்க 2 பேருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். அடுத்த வாட்டி அடிதடியில இறங்கக்கூடாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸுங்க. என்னங்க, இதுக்கு போய் இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஒரு நைட் தானே, காலையில போய் அவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துட போறீங்க. இவ்ளோ சொல்றேன், இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் போலியா? சச்சே, உண்மையில எனக்கு கோவம் இல்ல. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி சரி, நேரமாச்சு, போய் தூங்கு. மஞ்சள் நிவேதா அம்மா கூட்டு போங்க. சொன்ன கேளுமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்மா. எனக்காக தானே அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. நான் உங்களை பார்த்தே ஆகணும் பாட்டி. நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம்மா. நீ வீட்லயே இரு, சரியா? இல்ல பாட்டி, நான் வா போலாம். பாட்டி நானும் வரேன் பாட்டி. என்ன? இல்லம்மா, நானும் வரேன். எதுக்கு? இது பாரு பிரியா, பிரச்சனையே உன்னால தானே வந்தது. நீ அங்க வந்தீன்னா தேவையில்லாம உன்னை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னம்மா நீ அவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? இப்ப நீ அங்க வந்து என்ன பண்ண போற? முதல்ல உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, சந்தோஷ ஸ்டேஷன் கூட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ள சந்தோஷம் அங்க கூட்டிட்டு வந்துருவாரு. பாப்போம் பாப்போம், வா போலாம். அவரை தேவையில்லாம கரிச்சு கொட்டதே உனக்கு வேலையா போயிடுச்சு. நீ பத்திரமா இருமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம்.
சரிங்க சார், இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிடுறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார், சரி. ஆமா சார், அதே ஏரியா தான். பல்லவி, வீட்ல இருந்து கிளம்பும்போது பிரியா கிட்ட நீ சொன்னியே உங்க அப்பாவை முதல்ல சந்தோஷ கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லுன்னு. ஆனா மாப்பிள்ளை பாத்தியா, சந்தோஷ கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனது இல்லாம கார்த்திக்கும் சந்தோஷக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டார் பாத்தியா. மாப்பிள்ளை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறியே தெரியல. சார், நான் என் பேர பசங்கிட்ட பேசலாமா? இன்ஸ்பெக்டர் இப்ப வந்துருவாருமா. அவர் வந்தோன்னா பர்மிஷன் வாங்கிட்டு பேசுங்கம்மா. இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? இதோ வந்துட்டாருமா. ஓகே மேடம், என்ன விஷயம்? கார்த்திய ஜாமீன்ல எடுக்கலான்னு வந்தோம். லாயர் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ளை கூட்டிட்டு வருவார் சார். சார், நான் பேரங்கிட்ட போய் பேசலாமா? வாய்ஸ் தாராளமா போய் பேசுங்க. கார்த்திக், சந்தோஷ், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சோஷியல் சர்வீஸ் அது எதுன்னு சுத்திட்டு இருந்தவன் இப்போ அடிதடின்னு மாறி லாக்அப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க பாரு. உன்னை நினைச்சு பெத்த வயிறு அப்படியே குளு குளுங்குது. நீ இப்படி கெட்டு குட்டிச்சவரா போனதுக்கு இவன் தானே காரணம். இவன் கூட சேர்ந்துதான் நீ இப்படி ஆயிட்ட. சந்தோஷ் பிரியாக்காக தான். போத நிறுத்து. இவன் ஒன்னும் அவன் மேல இருக்கிற அக்கறையினால சண்டை போடல. இப்படி எல்லாம் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தான் ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கிட்டான். இல்லம்மா, நான் என்ன அம்மானு கூப்பிடாத. அருவருப்பா இருக்கு. உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். அப்புறம் எதுக்கு உறவு கொண்டாடிட்டு மறுபடியும் வரீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நீ யோகியமான ஆளா இருந்தா இனிமே என் குடும்ப விஷயத்துல தலையிடாத.